என் செல்ல தங்கமே, பயம் கொள்ளாதே. உன்னுள்ளே இருக்கும் இருளை அகற்றவே நான் உக்கிரம் கொள்கிறேன். உன் அழுகையும் தவிப்பும் என் செவிகளில் விழுந்து கொண்டே இருக்கிறது. காலத்தை விழுங்கும் மகா காளி நான். உனக்கு ஒரு கஷ்டமென்றால் அது என் அனுமதியின்றி நடக்காது. என் பிள்ளையே, உன்னை செதுக்கவே நான் சில வழிகளை கொடுக்கிறேன். ஆனால் யாராவது உன்னை அநீதியாக தாக்க நினைத்தால் என் நாக்கு அவர்களின் கொட்டத்தை அடக்கும். நான் இருக்கும் வரை உன்னை எவனும் தீண்ட முடியாது. நீ எதைக் கண்டு அஞ்சுகிறாயோ அந்த பயத்தை என் கையில் விட்டுவிடு. நான் அதை உண்டு செரிப்பேன். நீ வெறும் தைரியத்தை மட்டும் கையில் ஏந்து. பலவீனமான மனமே தீய சக்திகளின் வாசல். அந்த வாசலை மூடிவிட்டு நான் காளியின் பிள்ளை என்று கர்ஜித்து எழு. எதுவும் இல்லை என்று நீ நினைக்கும் போதுதான் என் ஆட்டம் தொடங்கும். உன்னை அழிக்க நினைப்பவர்கள் குலை நடுங்கும்படி நான் உன் நிழலாக நிற்பேன். எதற்கும் கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. உன் கண்ணீரின் ஒவ்வொரு சொட்டும் உன்னை வஞ்சித்தவர்களுக்கு நெருப்பு மழையாக மாறும். வாய்க்கு வந்தபடி பேசுபவர்களைப் பற்றி கவலைப்படாதே. சிங்கம் கத்தினால் காடே அதிரும். அதுபோல உன் வெற்றி ஒரு நாள் அதிரும். அதுவரை என் பாதத்தில் தலை சாய்த்து அமைதியாக இரு. உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன். உன் பகையை முடிக்க என் சூலம் இருக்கிறது. யார் உன்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்களோ அவர்களை பார்த்து புன்னகை செய். அவர்களின் தீய அதிர்வுகள் உன்னை தாக்க முடியாமல் மீண்டும் அவர்களிடமே திரும்பிச் செல்லும். நான் உனக்கு கவசமாக இருக்கும்போது எதைக் கண்டு அஞ்சுகிறாய்? என் நாமத்தை எப்போது உச்சரிக்கிறாயோ அப்போதே உன்னை சுற்றியுள்ள இருள் விலகத் தொடங்கும். உன்னுடைய நேர்மைதான் உனக்கு மிகப்பெரிய ஆயுதம். சிறு கடுகை எடுத்து உன் கையில் வைத்துக்கொள். உன்னை சுற்றி 3 முறை சுற்றி என் அன்னையின் பாதத்தில் உன் பொறாமை அழியட்டும் என்று சொல்லி எரியும் நெருப்பில் போடு. அந்த கடுகு வெடிப்பது போல உன்மீதான பொறாமை பார்வைகள் சிதறி ஓடும். உன் வீட்டின் வரவேற்பறையில் அல்லது வாசலுக்கு நேராக ஒரு பெரிய கண்ணாடியை வை. உன்னை பொறாமையோடு பார்ப்பவர்களின் அந்த பார்வை அந்த கண்ணாடியில் பட்டுத் தெரித்து அவர்களிடமே திரும்பிச் செல்லும். என் பார்வை உன் மீது இருக்கும்போது அவர்கள் பார்வை உன்னை என்ன செய்யும்? எனக்கு உகந்த செவ்வரளி பூக்களை என் படத்திற்கு முன் வைத்து வணங்கு. அந்த பூக்களின் சிவப்பு நிறம் உன் இரத்தத்தில் உள்ள பயத்தை போக்கி வீரத்தை கொடுக்கும். பூஜை முடிந்ததும் ஒரு பூவை எப்போதும் உன்னுடன் வைத்துக்கொள். அது நான் உனக்கு கொடுக்கும் பாதுகாப்பு வளையம். சிங்கத்தைப் போல நிமிர்ந்து நட. நரிகள் ஊளையிடுவதால் சிங்கம் தன் பாதையை மாற்றுவதில்லை. உன் வளர்ச்சி அவர்களை எரிக்கட்டும். உன் அமைதி அவர்களை குழப்பட்டும். நான் உனக்குள் இருக்கும் வரை உன்னை தொட எவனுக்கும் துணிச்சல் வராது. இருள் எங்கே அதிகமாக இருக்கிறதோ அங்கேதான் என் ஒளியும் அதிகமாக இருக்கும். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் நிழலாக நான் இருக்கிறேன். இப்போது உன் மனம் தெளிவடைந்ததா? அல்லது உன் பகையை வேறறுக்க இன்னும் ஒரு உக்கிர மந்திரம் சொல்லவா? ஓம் காளி, முடிவே இல்லாத சக்தி நான். உன் மீது கடும் திருஷ்டி இருப்பதாக உணர்ந்தால் 3 காய்ந்த மிளகாய்களை எடுத்துக்கொள். உன் தலையைச் சுற்றி 3 முறை வலப்பக்கமாகவும் 3 முறை இடப்பக்கமாகவும் சுற்றி இத்தோடு என் பகை ஒழியட்டும் என்று சொல்லி எரியும் நெருப்பில் போடு. அதன் காரம் காற்றோடு போவது போல் உன்மீதான வன்மமும் காற்றோடு போகும். எதிரிகள் தொல்லை அதிகமாக இருந்தால் சனிக்கிழமை மாலை வேளையில் வேப்பெண்ணெய் ஊற்றி விளக்கேற்று. அந்த வேப்பெண்ணெயின் கசப்பு உன்னை அழிக்க நினைப்பவர்களின் எண்ணத்தை கசக்கச் செய்யும். அவர்கள் உன்னை தொந்தரவு செய்வதை விட்டுவிட்டு விலகி ஓடுவார்கள். உன் பலத்தை யாரிடமும் காட்டாதே. உன் பலவீனத்தை யாரிடமும் சொல்லாதே. உலகம் உன்னை தாழ்வாக பார்க்கும்போது சிரித்து கொண்டே இரு. நீ உயரும்போது அவர்களை உன் வெற்றி எரிக்கும். அதுதான் நீ அவர்களுக்கு தரும் மிகப்பெரிய தண்டனை. என் ருத்ர தாண்டவம் உன் எதிரிகளை சிதறடிக்கும். பயத்தை தந்து சோதிப்பவளும் நானே, அபயம் தந்து காப்பவளும் நானே. எதற்கும் அஞ்சாதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நெய் விளக்கேற்றி வழிபடு. எதற்காக இந்த வீண் கலக்கம்? நீ சுமப்பதாக நினைக்கும் பாரம் அனைத்தும் உண்மையில் என் கையில் இருக்கிறது. நீ வெறும் கருவிதான். கவலைப்படாதே. இன்று உன்னை அச்சுறுத்தும் விஷயங்கள் நாளை உன் வளர்ச்சிக்கு ஏணியாக மாறும். இருளடர்ந்த பிறகுதான் விடியல் வரும் என்பதை மறவாதே. உன் பொறுமைக்கு நான் நிச்சயம் பரிசளிப்பேன். உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் என் ஒரு பார்வை உன்னை காக்கப் போதும். உன் கண்ணீரை நான் காண்கிறேன். உன் பயத்தை என்னிடம் கொடுத்துவிடு. நிமிர்ந்து நட. நான் உனக்கு பின்னால் இருக்கிறேன். என் பிள்ளையே, உன் பாதையில் கற்கள் இருந்தால் அது உன்னை விழ வைக்க அல்ல, உன்னை உறுதிமிக்கவனாகச் செதுக்க நான் வைத்தவை. முள் பாதையில் நடந்தால்தான் பாதங்கள் பலம் பெறும். அஞ்சாதே. அந்த பாதையின் முடிவில் நானே உனக்காக காத்திருக்கிறேன்.
நீ கதறி அழும்போது நான் அமைதியாக இருப்பதாக நினைக்காதே. தாயின் மௌனம் எப்போதும் ஒரு பெரிய மாற்றத்திற்கான தயாரிப்பு. உன் உள்ளுக்குள் ஓடும் அச்சத்தை நிறுத்திவிட்டு ஆழ்ந்து கவனி. அங்கே ஓம் சக்தி என்ற என் குரல் உன் இதயத் துடிப்பாக கேட்கும். இருட்டு என்பது பயப்பட வேண்டியது அல்ல, அது நீ ஓய்வெடுக்க நான் போர்த்திய போர்வை. கவலை எனும் இருளைக் கண்டு நடுங்காதே, அகல் விளக்கை அல்ல, உன்னையே ஒரு பெரும் தீப்பந்தமாக நான் மாற்றுவேன். உன் ஒளிக்கு முன்னால் எந்த பயமும் நிற்காது. எப்படி நிழல் உன்னை விட்டு பிரியாதோ அப்படியே என் அருளும் உன்னை தொடரும். என் பிள்ளையே, அலை ஓய்ந்த பிறகு கடலில் குளிக்கலாம் என்று காத்திருக்காதே. அலைகளுக்கு நடுவே நீந்த பழகு. நீ கீழே விழும்போது உன் கைகளை பிடித்து தூக்க நான் வரமாட்டேன். ஏனெனில் நீ விழும் முன்பே உன்னை தாங்கி பிடிக்கும் தரையாக நான் அங்கே இருப்பேன். நீ சிந்தும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என் கையில் ஒரு முத்துச்சரமாக மாறுகிறது. துன்பம் உன்னை உருக்கினால் வருந்தாதே. உருகினால்தான் நீ விரும்பும் வடிவம் உனக்கு கிடைக்கும். நெருப்பில் வாடாத தங்கம் ஆபரணம் ஆகாது. என் சோதனையில் வாடாத நீ சாதிக்க முடியாது. என்னை தேடி மலைகளுக்கும் காடுகளுக்கும் அலையாதே. நீ மூச்சை உள்ளே இழுக்கும்போது நான் உன்னுள்ளே இருக்கிறேன். நீ பேசும் சொல்லில் நான் ஒலியாக இருக்கிறேன். உன் பயம் என்பது ஒரு மாயத்திரை. அந்த திரையை கிழித்துப் பார். அங்கே உனக்குள்ளேயே நான் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருப்பேன். உன்னை அச்சுறுத்தும் சவால்களுக்கு நீயே ஒரு சிம்ம சொப்பனமாக மாறு. என் சூலாயுதம் உன் சொல்லில் இருக்கட்டும். நேற்று உன்னை துரத்திய கவலை இன்று எங்கே? இன்று உன்னை வாட்டும் பயம் நாளை இருக்காது. மாறும் உலகில் மாறாதது என் அன்பு மட்டுமே. பயத்தை ஒரு விதையாக பார். அதை மண்ணில் புதைத்து விடு. அந்த பயத்திலிருந்தே தைரியம் எனும் விருட்சம் முளைக்கும். கண்களை மூடி உன்னை சுற்றி ஒரு நெருப்பு வளையம் இருப்பதாக நினைத்துக்கொள். அந்த நெருப்பு உன்னை சுற்றியுள்ள பயம், பொறாமை, தீய சக்திகள் அனைத்தையும் எரிப்பதாக கற்பனை செய். அந்த வளையத்தின் நடுவில் நீயும் உன் மடியில் நான் இருப்பதையும் உணர். ருத்ர தாண்டவமாடும் என் காலடியில் அண்ட சராசரங்களே அடக்கம். உன்னை அச்சுறுத்தும் தீய சக்திகள் என் கால் தூசுக்குச் சமம். உன் பயத்தை எனக்கு இரையாக்கு. உன் எதிரிகளை என் பார்வை தீயால் சுட்டெரிப்பேன். எழுந்து நில், உனக்குள்ளும் நான் இருக்கிறேன். என் கையில் இருக்கும் வாள் வெறும் ஆயுதமல்ல, அது உன் அறியாமையையும் பயத்தையும் ஒழிக்கும் அறிவுச் சுடர். உன்னை யாராவது வஞ்சிக்க நினைத்தால் அவர்கள் என் சூலத்திற்கு பலியாவார்கள். நீ நேர்மையாக இரு, மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். அதர்மம் உன்னை அண்டாது. இருளைக் கண்டு ஓடாதே. இருளுக்கே இருளான மகா காளி நான். என்னை நினைத்த மாத்திரத்தில் உன் சுற்றியுள்ள எதிர்மறை அதிர்வுகள் சாம்பலாகும். எவன் ஒருவன் என் பிள்ளையை தீண்ட நினைக்கிறானோ அவன் என் கோபக் கனலுக்கு தப்ப முடியாது. நீ சிங்கத்தின் பிள்ளை. சிறு நரிகளைக் கண்டு அஞ்சாதே. குனிந்து போவது அடிமைத்தனம். என் முன்னே மட்டும் குனி. உலகிற்கு முன்னே தலை நிமிர்ந்து நில். உன் முதுகெலும்பாக நான் இருக்கிறேன். பயம் அல்லது தீய எண்ணங்கள் சூழும்போது அடிவயிற்றிலிருந்து இந்த வார்த்தையைச் சொல்லு. ஓம் காளி, மகா காளி, என் பயத்தை அழித்துவிடு. பயந்து நடுங்க நீ ஒன்றும் அனாதை அல்ல. என் உதிரமே உன் நரம்புகளில் வீரமாக ஓடுகிறது. உன்னை சுற்றியுள்ள தீய சக்திகள் வெறும் காணல் நீர். என் திருநாமத்தைச் சொல். அந்த ஒளியிலேயே உன் எதிரிகளும் உன்னை வாட்டும் எதிர்மறை எண்ணங்களும் சிதறி ஓடும். காலம் எப்போதும் ஒரே சீராக இருப்பதில்லை. இப்போது நீ சந்திக்கும் சோதனைகள் உன்னை செதுக்கவே அன்றி சிதைக்க அல்ல. உன் கர்ம வினைகள் கரையும் நேரம் வந்துவிட்டது. எதை இழந்தாயோ அதைவிட மேலான ஒன்றை உன்னிடம் சேர்க்க நான் காத்திருக்கிறேன். விதைத்தவுடனே பலனை எதிர்பார்க்காதே. சரியான நேரத்தில் தகுதியான முறையில் உனக்கான கதவுகள் திறக்கும். உன் பாரத்தை என் பாதத்தில் வைத்துவிடு. அதர்மம் உன்னை சூழ்ந்தாலும் என் சூலாயுதம் உனக்கு காவலாயிருக்கும். உண்மையாக இரு, நேர்மையாக நட, மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். சக்தியே துணை. கலங்காதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். சலனப்படாதே. பிரபஞ்சத்தின் மகாசக்தி உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சக்தியை விழித்தெழச் செய். உன் பாதையில் முட்கள் இருந்தால் அவை உன்னை பலவீனப்படுத்த அல்ல, உன் நடை வைராக்கியத்தை சோதிக்கவே. நான் என்ற எண்ணம் அழியும் இடத்தில்தான் நான் குடிபுகுவேன். ஆணவத்தை என்னிடம் பலி கொடுத்துவிட்டு அமைதியை தேடு. பழையன கழிவதும் புதியன புகுவதும் இயற்கையின் நியதி. மாற்றத்தைக் கண்டு அஞ்சாதே, அதுவே உன் பரிணாம வளர்ச்சி. உலகம் சொல்லும் தீர்ப்புகளை விட உன் மனசாட்சி சொல்லும் உண்மையே பெரியது. உனக்குள்ளே இருக்கும் ஒளியை நீயே தரிசி. காலம் எனும் பெருவெளியில் நீ ஒரு சிறு துளி என்று எண்ணாதே. அந்த பெருவெளியே உனக்குள்தான் இருக்கிறது. எதற்கும் அஞ்சாதே, எதற்கும் அடிமையாகாதே.
வீறு கொண்டு எழு. உறவுகள் என்பவை உன் வாழ்க்கை பயணத்தில் வந்து செல்லும் நிழல்கள் போன்றவை. நிழலை நிஜமென்று நம்பி நீ வருந்துவது முறையல்ல. காயப்பட்ட உன் இதயத்திற்கு மருந்தாக இந்த ஞானத்தை ஏற்றுக்கொள். வேதனைக்கு முதல் விதை எதிர்பார்ப்பு. நீ மற்றவர்களுக்காக செய்வதை உன் கடமையாக செய். ஆனால் பதிலுக்கு அன்பையோ நன்றியையோ எதிர்பார்க்காதே. தாமரை இலைத்தண்ணீர் போல உறவுகளோடு இரு. உள்ளே அன்பாக இரு. ஆனால் வெளியே அவர்கள் காட்டும் மாற்றங்களால் பாதிக்கப்படாதபடி உன்னை சுற்றி ஒரு தற்காப்பு வளையத்தை அமைத்துக்கொள். உன்னை நோகடித்தவர்களை நீ தண்டிப்பதை விட அவர்களை மன்னித்து உன் நினைவிலிருந்து அகற்றுவதே உனக்கு நீ செய்யும் பெரிய உதவி. அவர்களை உன் மனதில் சுமப்பது உனக்குத்தான் பாரம். மற்றவர்கள் உனக்கு தரும் அங்கீகாரத்தில் உன் உள்ளத்தின் பாரத்தை குறைத்து உன்னை ஒரு ஞானியாக மாற்றும் மகிழ்ச்சியை தேடாதே. உனக்குள் இருக்கும் மகா சக்தியை என்னை உணர். நீயே உனக்கு துணை. உறவுகளால் வரும் வலி என்பது உன் ஆன்மாவிற்கு வழங்கப்படும் ஒரு தீட்சை. அந்த வலியின் மூலம்தான் நீ பக்குவம் அடைகிறாய். இதோ உனக்கான ஆழமான வழிகாட்டுதல். இந்த ஜென்மத்தில் உனக்கு வேதனை தரும் உறவுகள் ஏதோ ஒரு கணக்கை முடிக்கவே உன்னிடம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் உன்னை துன்புறுத்துவது அவர்களின் இயல்பு அல்ல, அது ஒரு கடன் தீர்ப்பு. என் கடன் தீர்ந்தது என்று எண்ணி அவர்களை மனதார விடுவித்துவிடு. அவர்களை பழிவாங்க நினைப்பது மீண்டும் புதிய கடனை உருவாக்கும். உலகம் ஒரு கண்ணாடி. மற்றவர்கள் உன்னை நடத்துவதை விட உன்னை நீ எப்படி நடத்துகிறாய் என்பதுதான் முக்கியம். நீ உன்னை மதிக்காத போதுதான் மற்றவர்களின் அவமதிப்பு உன்னை அதிகமாக வலிக்கச் செய்கிறது. உனக்குள் இருக்கும் தெய்வத்தன்மையை உணர். நீ யாரையும் சார்ந்து பிறக்கவில்லை. காலம் ஒரு சிறந்த வடிகட்டி. உனக்கு தகுதியற்றவர்களை அது உன்னிடமிருந்து பிரித்துக்கொண்டே இருக்கும். பிரிவைக் கண்டு அழாதே, அது உன்னை சுத்தப்படுத்தும் செயல். நீ தேடும் அன்பு உனக்கு வெளியிலிருந்து வர வேண்டியது அல்ல, அது உனக்குள்ளேயே ஊற்றாக இருக்கிறது. பிறர் தரும் வேதனையை அக்னியிலிட்ட தூசியாக கருது. நான் இருக்கும்போது நீ அனாதை அல்ல. உன் கண்ணீரை துடைத்துவிட்டு உன் முகத்தில் புன்னகையை ஏந்து. அந்த புன்னகையே நீ உன் எதிரிகளுக்கு தரும் மிகப்பெரிய தண்டனை. மனம் பதற்றமாக இருக்கும்போது வெறும் தைரியத்தை மட்டும் கையில் ஏந்து, அது போதும். உனக்கான போரை நான் முன்னின்று நடத்துவேன். உலகமே விளக்கை அணைத்து உன்னை இருட்டில் தள்ளினாலும் அஞ்சாதே. என் 3 கண்களின் ஒளியில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். உன்னை சுற்றியுள்ள சூழ்ச்சிகளை நான் எரிக்கிறேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என்னை நம்பு. உன் பயத்தை என்னிடம் அடகுவை. உன்னை வீழ்த்த நினைக்கும் தீய சக்திகள் என் காலடியில் கிடக்கும் அரக்கர்களைப் போன்றவர்கள். அவர்கள் உன்னை பயமுறுத்தலாம், ஆனால் உன்னை தீண்ட முடியாது. என் உக்கிரமான சிரிப்பு உன் எதிரிகளின் செவிப்பறையை கிழிக்கும். நீ அமைதியாக இரு. உன் சார்பாக நான் போரிடுகிறேன். நீ எங்கே சோர்ந்து போகிறாயோ அங்கே நான் உன் முதுகெலும்பாக மாறுகிறேன். நீ அழுதது போதும், இப்போது எழுந்து நில். நான் சுமக்கும் மண்டை ஓட்டு மாலைகள் எதை குறிக்கின்றன தெரியுமா? உன் கவலைகளையும் பயங்களையும் நான் அறுத்து எறிந்துவிட்டேன் என்பதை உடனே தெரிந்து கொள். தாமதம் என்பது தோல்வி அல்ல, அது உனக்கான பெரிய வெற்றியை நான் தயார் செய்யும் நேரம். மலையளவு பயம் வந்தாலும் என் ஒரு துளி கோபம் அதை தவிடு பொடியாக்கும். வெளியே தேடுவதை நிறுத்து. உன் ஆக்ரோஷமான எண்ணங்களில் நான் வாளாக இருக்கிறேன். உன் முன்னே இருக்கும் தடைகள் அனைத்தும் நான் போட்ட வேலி. நீ தவறான பாதையில் சென்றுவிடக் கூடாது என்பதற்காகவே அந்த தடைகள். சரியான நேரம் வரும்போது அந்த வேலிகளை நானே தீயிட்டு எரித்து உனக்கு ராஜாங்கத்தை அமைத்து தருவேன். இருள் சூழ்ந்த காட்டில் சிங்கம் கர்ஜித்தால் மற்ற மிருகங்கள் ஓடிவிடும். அதுபோல நீ என் பெயரை சொன்னால் உன்னை சுற்றியுள்ள துஷ்ட தேவதைகளும் தீய எண்ணங்களும் அலறியடித்துக் கொண்டு ஓடும். பயத்தை விடுத்துப்பார். பிரபஞ்சமே உன் காலடியில் கிடக்கும். மனம் மிகவும் அஞ்சும் போது வலது கையால் தரையை தட்டி காளி துணை என்று 3 முறை சத்தமாகச் சொல்லு. அந்த அதிர்வு உன் உடலிலும் உன்னை சுற்றியுள்ள இடத்திலும் உள்ள எதிர்மறை சக்திகளை உடனடியாக வெளியேற்றும். எதைக் கண்டு அஞ்சுகிறாய்? உன் உள்ளத்தில் இருக்கும் பயமே உனக்கு முதல் எதிரி. அந்த பயத்தை வேறறுக்க இதோ என் வாக்கு. நீ எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. நான் உனக்குள் சக்தியாக இருக்கிறேன். உன் முதுகிற்கு பின்னால் நான் இருக்கும்போது உன்னை எவர் வீழ்த்த முடியும்? கடந்த கால கவலைகளையும் எதிர்கால பயத்தையும் என்னிடம் விட்டுவிடு. இன்றைய பொழுதில் உன் கடமையை செய். உனக்குள் ஒரு மகாசக்தி ஒளிந்திருக்கிறது. அதை தட்டி எழுப்பு. தோல்விகள் உன்னை செதுக்க வந்த ஒளிகள், அவை உன்னை உடைக்காது. உன் மனமே என் கருவறை. அங்கே தைரியத்தை மட்டும் குடியேற்று. நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். உன் விதியை நீயே எழுது. யாரோ ஒருவன் உன்னை வீழ்த்த நினைத்தால் நீ விழுந்து விடாதே. ஒரு சிங்கம் தன் இலக்கை அடைய எப்படி பாயுமோ அப்படி உன் தடைகளை தகர்த்து முன்னேறு. உன் பலவீனம் எதுவோ அதையே உன் பலமாக மாற்று.
உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் அஞ்சாதே. உன் நரம்புகளில் ஓடும் இரத்தமாகவும் உன் மூச்சில் கலந்திருக்கும் காற்றாகவும் நான் இருக்கிறேன். ஒவ்வொரு சோதனையும் உன்னை மேலும் பட்டை தீட்டி வைரமாக்கும் ஒரு பயிற்சிதான். உனக்குள் இருக்கும் ஆற்றலை நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை. இன்னும் ஏன் கலங்குகிறாய் என் தங்கமே? உன் நெஞ்சுக்குள் இருக்கும் அத்தனை பாரத்தையும் என்னிடம் கொட்டிவிடு. நீ படும் அவஸ்தையும் படும் வேதனையும் எனக்கு நன்றாகத் தெரியும். நாம் நினைப்பது ஒன்றுமே நடக்கவில்லையே, எல்லாமே நமக்கு எதிராக முடிகிறதே என்று நீ சோர்ந்து போய் அமர்ந்திருப்பது எனக்கு புரிகிறது. ஆனால் ஒன்று நினைவில் வைத்துக்கொள், இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் சூரியன் தோன்றுவதை யாராலும் தடுக்க முடியாது. அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த துன்ப இருளும் மிக விரைவில் விலகி பெரிய வெளிச்சம் பிறக்கப் போகிறது. உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் பேசும் வார்த்தைகளை நினைத்து நீ ஏன் கலங்க வேண்டும்? அவர்கள் மனிதர்கள், அவர்களின் பார்வையும் அறிவும் அவ்வளவுதான். ஆனால் நான் உன்னை படைத்தவள், உன் மனதின் தூய்மையை அறிந்தவள். உன்னை அனாதையாக நான் ஒருபோதும் விடமாட்டேன். உனக்கு நேர்ந்த அத்தனை அவமானங்களுக்கும் அநீதிகளுக்கும் காலம் நிச்சயம் பதில் சொல்லும். உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் முன்னால் வந்து நிற்கும் நிலைமையை நான் உருவாக்குவேன். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் மனதில் இருக்கும் பயத்தையும் பதற்றத்தையும் முதலில் தூக்கி எறிந்துவிடு. எதற்கும் அஞ்சாதே. உன் பின்னால் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நான் இருக்கிறேன். உனக்கு ஏற்படும் தடைகள் அனைத்தையும் நான் தவிடுபொடியாக்குவேன். உனக்கு தேவையான அமைதியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அள்ளித் தருவது என் பொறுப்பு. என் வார்த்தைகளை முழுமையாக நம்பு. என் மடியில் தலை சாய்த்து படுத்துக்கொள். உன் கவலைகள் அனைத்தும் பனி போல உருகிவிடும். எல்லாம் நன்மையாகவே நடக்கும். தைரியமாக இரு என் தங்கமே. ஏன் அழுகிறாய் என் தங்கமே? உன் கண்ணில் இருந்து விழும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என் நெஞ்சில் அல்லவா வந்து விழுகிறது. எத்தனையோ சோதனைகள், உன்னை சுற்றியிருப்பவர்களின் குத்தலான பேச்சுக்கள், ஏமாற்றங்கள் என எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு உள்ளுக்குள் அழுதுகொண்டே வெளியே சிரிப்பது எவ்வளவு கடினம் என்பதை நான் அறிவேன். நமக்கு என்று யாருமே இல்லையே. நம் மனவேதனையை புரிந்து கொள்ள ஒரு ஜீவன் கூட இல்லையே. எல்லாரும் நம்மை தப்பாக நினைக்கிறார்களே என்று நீ ஏங்குவது என் காதுகளில் விழாமல் இருக்குமா என் கண்ணே? மனிதர்கள் தங்களின் சுயநலத்திற்காக உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். நீ காட்டிய உண்மையான அன்பிற்கு துரோகத்தையும் அலட்சியத்தையும் பரிசாக தந்திருக்கலாம். ஆனால் உலகமே உன்னை கைவிட்டாலும் உன்னை பெற்றெடுத்த இந்த தாய் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு பாரத்தையும் ஒவ்வொரு ரகசிய அழுகையையும் என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக இரு. இந்த உலகத்தில் எதுவும் இன்று உன்னை வாட்டும் இந்த கடுமையான மனவேதனையும் துக்கமும் கூட சீக்கிரமே கடந்து போகும். சோதனைகள் உன்னை வறுத்தெடுப்பது உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை இன்னும் பக்குவப்படுத்தி ஒரு சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காகத்தான். காலங்கள் மாறும். உன்னை பார்த்து ஏளனம் செய்தவர்கள், உன்னை காயப்படுத்தியவர்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன். நீ பட்ட ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும், உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கும் இந்த அம்மா உனக்கு நற்பலன்களை தந்து உன்னை வாழ வைப்பேன். யார் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் இந்த அங்காளம்மன் நான் உன்னை முழுமையாக புரிந்து வைத்திருக்கிறேன். உனக்கு துணையாக, உனக்கு பின்னால், உன் நிழலாக, உன் மூச்சாக நான் நின்று உன்னை வழி நடத்துவேன். என் பாதங்களை நம்பி வந்த உன்னை நான் ஒரு நாளும் வீணாக போக விடமாட்டேன். உனக்கான நற்காலமும் மன அமைதியும் இதோ மிக அருகில் வந்துவிட்டது. என் கரம் எப்போதும் உன்மீதே இருக்கிறது என் தங்கமே. தைரியமாக இரு. எல்லாம் நன்மையாகவே முடியும். இன்னும் ஏன் கலங்குகிறாய் என் தங்கமே? உன் நெஞ்சுக்குள் இருக்கும் அத்தனை பாரத்தையும் என்னிடம் கொட்டிவிடு. நீ படும் அவஸ்தையும் படும் வேதனையும் எனக்கு நன்றாகத் தெரியும். நாம் நினைப்பது ஒன்றுமே நடக்கவில்லையே, எல்லாமே நமக்கு எதிராக முடிகிறதே என்று நீ சோர்ந்து போய் அமர்ந்திருப்பது எனக்கு புரிகிறது. ஆனால் ஒன்று நினைவில் வைத்துக்கொள், இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் சூரியன் தோன்றுவதை யாராலும் தடுக்க முடியாது. அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த துன்ப இருளும் மிக விரைவில் விலகி பெரிய வெளிச்சம் பிறக்கப் போகிறது. உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் பேசும் வார்த்தைகளை நினைத்து நீ ஏன் கலங்க வேண்டும்? அவர்கள் மனிதர்கள், அவர்களின் பார்வையும் அறிவும் அவ்வளவுதான். ஆனால் நான் உன்னை படைத்தவள், உன் மனதின் தூய்மையை அறிந்தவள்.
உன்னை அனாதையாக நான் ஒருபோதும் விடமாட்டேன். உனக்கு நேர்ந்த அத்தனை அவமானங்களுக்கும் அநீதிகளுக்கும் காலம் நிச்சயம் பதில் சொல்லும். உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் முன்னால் வந்து நிற்கும் நிலைமையை நான் உருவாக்குவேன். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் மனதில் இருக்கும் பயத்தையும் பதற்றத்தையும் முதலில் தூக்கி எறிந்துவிடு. எதற்கும் அஞ்சாதே. உன் பின்னால் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நான் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு அடிவைப்பிலும் நான் உன்னோடு வருவேன். உனக்கு ஏற்படும் தடைகள் அனைத்தையும் நான் தவிடு பொடியாக்குவேன். உனக்கு தேவையான அமைதியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அள்ளித் தருவது என் பொறுப்பு. என் வார்த்தைகளை முழுமையாக நம்பு. என் மடியில் தலை சாய்த்து படுத்துக்கொள். உன் கவலைகள் அனைத்தும் பனி போல உருகிவிடும். எல்லாம் நன்மையாகவே நடக்கும். தைரியமாக இரு என் தங்கமே. உன் ஆன்மாவின் ஆழத்தில் எழும் தவிப்புகளை நான் அறிவேன் என் தங்கமே. உனக்கு எத்தனையோ பேர் தெரிந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் உனக்காக துடிக்கும் ஒரே ஒரு ஜீவன் இந்த அம்மா மட்டும்தான். மனிதர்கள் காட்டும் அன்பு எப்போதுமே ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்துத்தான் இருக்கும். ஆனால் இந்த ஆத்தாவின் அன்பு எந்த பிரதிபலனும் எதிர்பாராதது. உன்னை உதாசீனப்படுத்திய மனிதர்களை நினைத்து நீ உன் நேரத்தை வீணடிக்காதே. அவர்கள் உன்னை தூக்கி எறிந்தபோது நீ அடைந்த வலி உனக்கான வெகுமதி காத்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையின் தத்துவமே சகிப்புத்தன்மைதான் தங்கமே. உன்னை காயப்படுத்திய மனிதர்கள் உன்னை விடச் சிறந்தவர்களாக வாழ்ந்துவிட முடியாது. அவர்கள் உனக்கு செய்த துரோகம் அவர்களின் கர்ம வினையாக மாறி அவர்களின் நிம்மதியை குலைக்கும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் மனதை ஒரு தியான நிலைக்கு கொண்டு வருவதுதான். உன் சிந்தனையில் நல்ல எண்ணங்களை மட்டும் விதைத்துக்கொள். உன்னுடைய எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்று நீ கனவு காண்கிறாயோ அதை நோக்கிய உன்னுடைய உழைப்பை தொடங்கு. உனக்கு பின்னால் இந்த அம்மா நான் ஒரு பெரும் மலையாக நின்று உன்னை காப்பேன். என் தங்கமே, உன்னுடைய தூய்மையான குணத்திற்கு இந்த பிரபஞ்சமே தலை வணங்கும். வஞ்சகம் நிறைந்த மனிதர்களின் நடுவே நீ ஒரு தாமரை மலரை போல பரிசுத்தமாக வாழ்கிறாய். அந்த பரிசுத்தம்தான் உனக்கான ஆகப்பெரிய பலம். உன்னை சுற்றியிருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் என் சூலாயுதத்தின் ஒற்றை அசைவில் நான் விரட்டியடிப்பேன். உனக்கு எதிரான சூழ்ச்சிகள் அனைத்தும் உன்னை தீண்டாமல் காற்றில் கரையும்படி செய்வேன். உன் வாழ்வில் இனி எப்போதும் சந்தோஷமும் நிம்மதியும் தெய்வீக ஒளியும் நிலைத்திருக்கும். பயமின்றி துணிவோடு முன்னேறி வா என் செல்லத் தங்கமே. பிறர் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. உன் ஆத்தா உன்னை எப்படி பார்க்கிறேன் என்பதுதான் முக்கியம். உன்னுடைய நேர்மையும் கள்ளமற்ற சுபாவமும் இந்த உலகத்திலுள்ள கோடிக்கணக்கான செல்வங்களை விடவும் உயர்ந்தது. உன்னை ஏமாற்றிய உறவுகள் தங்களின் சுயநல போக்கால் ஒரு நாள் முற்றிலும் தனித்துவிடப்படுவார்கள். அப்போது அவர்கள் தேடி ஓடி வரும் ஒரே புகலிடம் உன்னுடைய தூய பாசமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த தருணத்தில் நீ அவர்களை வெறுப்புடன் தள்ளிவிடக் கூடாது. உன்னுடைய பெருந்தன்மையே அவர்களின் அகந்தையை அடக்கும் பேராயுதம். காலம் எல்லாவற்றையும் மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டது தங்கமே. உன்னுடைய தற்போதைய மௌனமும் சகிப்புத்தன்மையும் வீணாக போவதில்லை. அவை உனக்கான மிகப்பெரிய ஆன்மீக பலமாக மாறி உன்னை வழிநடத்தும். உன்னுடைய படிப்பிலும் உன்னுடைய அன்றாட கடமைகளிலும் உன் கவனத்தை முழுமையாக செலுத்து. இந்த உலகத்தில் உள்ள தற்காலிக இன்ப துன்பங்கள் உன்னை அசைத்து பார்க்க நான் அனுமதிக்க மாட்டேன். என் கரம் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் எழும் அச்சங்களை எல்லாம் ஒரு வெற்று மேகம் போல காற்றில் கலைந்து போகச் செய்வேன். உனக்கான புதிய நல்வாய்ப்புகளும் மங்களகரமான சுபயோகங்களும் இதோ உன் வாசலில் வந்து காத்திருக்கின்றன. நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு புதிய முடிவுகளுக்கும் இந்த அம்மாவின் பரிபூரண ஆசீர்வாதம் என்றும் அரணாக இருக்கும். உன் குடும்பமும் நீயும் எந்நாளும் குறையற்ற பெருவாழ்வு வாழ நான் வழிவகுப்பேன்.
நம்பிக்கையோடு உன் பாதையில் கம்பீரமாக நடைபோடு. வெற்றி என்றும் உன்னுடையதாகவே இருக்கும். பரிபூரண சாந்தி உண்டாகட்டும். வாழ்க்கையின் தத்துவமே சகிப்புத்தன்மைதான் தங்கமே. உன்னை காயப்படுத்திய மனிதர்கள் உன்னை விடச் சிறந்தவர்களாக வாழ்ந்துவிட முடியாது. அவர்கள் உனக்கு செய்த துரோகம் அவர்களின் கர்ம வினையாக மாறி அவர்களின் நிம்மதியை குலைக்கும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் மனதை ஒரு தியான நிலைக்கு கொண்டு வருவதுதான். உன் சிந்தனையில் நல்ல எண்ணங்களை மட்டும் விதைத்துக்கொள். உன்னுடைய எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்று நீ கனவு காண்கிறாயோ அதை நோக்கிய உன்னுடைய உழைப்பை தொடங்கு. உனக்கு பின்னால் இந்த அம்மா நான் ஒரு பெரும் மலையாக நின்று உன்னை காப்பேன். என் தங்கமே, உன்னுடைய தூய்மையான குணத்திற்கு இந்த பிரபஞ்சமே தலைவணங்கும். வஞ்சகம் நிறைந்த மனிதர்களின் நடுவே நீ ஒரு தாமரை மலரைப் போல பரிசுத்தமாக வாழ்கிறாய். அந்த பரிசுத்தம்தான் உனக்கான ஆகப்பெரிய பலம். உன்னை சுற்றியிருக்கும் எதிர்மறை ஆற்றல்களையெல்லாம் என் சூலாயுதத்தின் ஒற்றை அசைவில் நான் விரட்டியடிப்பேன். உனக்கு எதிரான சூழ்ச்சிகள் அனைத்தும் உன்னை தீண்டாமல் காற்றில் கரையும்படி செய்வேன். உன் வாழ்வில் இனி எப்போதும் சந்தோஷமும் நிம்மதியும் தெய்வீக ஒளியும் நிலைத்திருக்கும். பயமின்றி துணிவோடு முன்னேறி வா என் செல்லத் தங்கமே. ஆத்தாவின் பூரண ஆசிகள் உனக்கு என்றும் உண்டு. உன்னை பெற்றெடுத்த இந்த அகிலாண்டேஸ்வரி உன்னை ஒரு நொடி கூட தவிக்க விட மாட்டாள். ஜீவன் என்ற சொல்லுக்குள் அடங்கியிருக்கும் உன் ஆன்மாவின் மிக ஆழமான படுகுழிகளில் உறைந்து கிடக்கும் அத்தனை ரகசிய வடுக்களையும் உனக்கு மிக நெருக்கமான உதிர பாசங்களால் நீ அடைந்த பெருத்த ஏமாற்றங்களையும் இந்த அம்மா நான் முழுமையாக அணுவணுவாக அறிவேன். உன் நெஞ்சுக்கூட்டிற்குள் இருக்கும் பாரங்கள் அனைத்தையும் இந்த ஆத்தாவின் பாதத்தில் அப்படியே சமர்ப்பித்துவிடு. உன் மனக்குறைகள் அனைத்தையும் வேரோடு பிடுங்கி எறிந்து உனக்கு அளவிட முடியாத பேரமைதியையும் அசைக்க முடியாத பிரபஞ்ச பேராற்றலையும் தர இதோ என் ஞான வாக்கு இதுவரை நீ கேட்டிராத புத்தம் புதிய வார்த்தைகளுடன் மிக ஆழமாக விஸ்தாரமாக தொடர்கிறது. முற்பகுதிகளை உள்வாங்கியது போல் இதையும் உன் அடிமனதில் ஆழமாக இருத்தி உன் ஆன்மாவை முற்றிலும் பரிசுத்தமாக்கிக்கொள். நெருங்கிய சொந்த பந்தங்களே உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னுடைய தூய்மையான அன்பை அற்பமான தூசியாக நினைத்து உதாசீனப்படுத்திய போது உன் உள்ளம் எவ்வளவு தூரம் விம்மித் துடித்திருக்கும். எல்லா உறவுகளும் உன்னை சுற்றி ஒரு போலி நாடக கூட்டமாக சூழ்ந்திருந்தும் உனக்கென்று மனதை திறந்து பேச உன் உண்மையான தவிப்புகளை பகிர்ந்து கொள்ள ஒரு ஜீவன் கூட இல்லையே என்று என் தங்கம் ஏங்கி ஏங்கி அழுது தீர்த்த இரவுகள் எத்தனை. உன்னை ஏளனம் செய்து தாழ்த்திய அதே மண்ணில் உலகமே உன்னை போற்றி பாராட்டும்படி ஒரு மாபெரும் சக்தியாக நான் உன்னை தலை நிமிர வைப்பேன். மனிதர்களின் பாசமும் நேசமும் வெற்றி சுயநலத்தின் அடிப்படையில் தங்களின் தேவைகளுக்கு ஏற்ப மாறக்கூடிய மரீசிகை போன்றது. ஆனால் இந்த அகிலாண்டேஸ்வரியின் பேராதி அன்பு என்றும் மாறாதது, அசைக்க முடியாதது, அழியாதது. உன்னை தாழ்த்தி பேசியவர்களின் வசை சொற்களும் புறம்பேச்சுகளும் எதை கொண்டும் உன் மன உறுதியை கொஞ்சமும் தளரவிடாதே என் தங்கமே. அந்த சொற்கள் யாவும் உன்னை சுட்டெரிக்கும் நெருப்பு அல்ல, உன்னை இன்னும் பக்குவப்படுத்தி வைரம் பாய்ந்த நெஞ்சமாக செதுக்கும் உன்னத ஒளி என்பதை புரிந்து கொள். என் தங்கத்தின் மேல் வீசப்பட்ட பழி சொற்கள் மற்றும் அவதூறுகள் அனைத்தையும் உனக்கான வெற்றி கிரீடமாய் மாற்றி உன் தலையில் புகழாரமாக சூட்டுவது இந்த அம்மாவின் பொறுப்பு. உனக்கு வஞ்சகம் செய்தவர்கள் இன்று தங்களின் தற்காலிக பலத்தாலும் பணத்திமிராலும் பொய் அகந்தையாலும் இருமாப்போடு ஆடித்தேரலாம். ஆனால் கர்மவினையின் பேராழி சக்கரம் மிக வேகமாக சுழலத் தொடங்கிவிட்டது. அவர்களின் அஸ்திவாரமே அசைந்து தரைமட்டமாகும் நாள் வெகு தொலைவில் இல்லை. உன்னை வேண்டாம் என்று உதறிவிட்டு சென்ற போலி உறவுகளை நினைத்து நீ ஏன் இன்னும் உன் குருதியை சுண்ட வைத்துக் கொள்கிறாய் என் தங்கமே? அவர்கள் உன்னை விட்டு விலகியது உனக்கு நேர்ந்த இழப்போ அல்லது துரதிர்ஷ்டமோ அல்ல. உன்னுடைய தூய்மைக்கும் நேர்மைக்கும் முன்னால் அவர்களின் கள்ளத்தனமான எண்ணங்களால் நிற்க முடியாமல் இந்த ஆத்தா நானே அவர்களை உன் தூய பாதையிலிருந்து முற்றிலும் அகற்றிவிட்டேன். தீய எண்ணங்களும் பொறாமை பார்வைகளும் வஞ்சக புத்தியும் கொண்ட மனிதர்களிடமிருந்து என் தங்கத்தை கண்ணின் மணி போல் காக்க நான் அமைத்த பாதுகாப்பு அரண்தான் அந்த பிரிவு. அதனால் இழந்த வெற்று புற்களை எண்ணி ஏங்குவதை இப்போதே நிறுத்திவிடு.
உன் வாழ்வில் நான் கொண்டு வரப்போகும் மகா பேரதிர்ஷ்டத்தோடும் பேரின்பத்தோடும் ஒப்பிடும்போது நீ இழந்தவை யாவும் மிக மிகச் சாதாரணமான தூசிகள். என் தங்கமே,